ஃபர்ஸ்ட் தாவரத்தோட பாகங்கள் யார் சொல்றது? வெங்கடேசன் சொல்லி பார்க்கலாம். என்ன பாகம் இருக்குங்க? இது என்ன பாகம்? அப்படி அடுத்தோடனே ஆணிவே சொல்லக்கூடாது. என்ன பாகம் இது? இது தண்டா. அப்புறம் அப்புறம் பூவை தான் நம்ம என்ன சொல்றோம்? மலை. இது வந்து என்னது? தாவரத்தோட பாகங்கள் ஆச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம சொல்றோம். எல்லாரும் சேர்த்து லாஸ்ட்ல கிளாப் பண்ணுவோம். சரியா? அதுக்கு அடுத்தது இப்போ இது என்ன சொன்னாங்க? வேர். இப்போ வேர் ஒரு தொகுப்பு எடுத்துட்டு போறோம். இதுல சுதீஷன் சொல்றியா வேர் தொகுப்பு எடுத்துட்டா என்ன இருக்காது? வேர் தொகுப்பு வரையில என்னங்க? இது என்ன? ஆணிவேர் தொகுப்பு. இது சூப்பர். சரியா? ஆணிவேர் தொகுப்பு, சல்லிவேர் தொகுப்பு. சரி, இப்போ கரெக்டாக சொன்னாலே இப்போ ஆணிவேர் தொகுப்பு எதில் இருக்கும் சொன்ன ஞாபகம் கரெக்டாக? எந்த இலையில இருக்கும் சொன்னோம்? காலையில் நிறைய பறிச்சு வைங்க. இருபத்தில் இது மாதிரி பறிச்சு வைங்க. தர்பூசணியாக பறிச்சு மேற்கொண்டாங்க. அது 2 இலை இருக்காங்க. 2 இலை இருக்காமல் காலை பறிச்சுமா இருபத்தில் தாவரம் பார்த்தோம் இல்லையா? அதில் சல்லிவேர் தொகுப்பு எதில் இருக்கும்? இதான் இப்போ முளைச்சி வச்ச 2 வித்துல இருக்கு இல்லையா? இதுதான் வந்து இருவித்திலை தாவரம். இதில் ஆணிவேர் தொகுப்பு இருக்கும். அடுத்து சல்லிவேர் தொகுப்பு, ஒரு வித்திலை தாவரம். ஒரு வித்திலை தாவரம்னா எதுன்னு சொன்னோம் நம்ம? யாரும் சொல்லிப்பாங்க ஒரு வித்திலை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டலாம். என்னது இது? புல். அப்புறம் வேற என்ன? புல் மாதிரி நம்ம நல்லா வளரும்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் கணுலா இருக்குன்னு சொன்னாங்க. என்னது? கரும்பு. எல்லாமே ஒரு வித்திலை தாவரம். இப்போ வேர் இல்லையா? வேரோட பகுதி பார்த்துட்டோம். இப்போ வேரோட பணி சொல்லிட்டு என்னென்ன வேலை செய்யுது? பணின்னா என்னென்ன வேலை? நம்ம கேட்கறவங்க மதிப்பு இருக்கு. கேட்கறவங்க சொல்லணும். சரியா? இப்போ தினேஷ் சொல்லி பார்க்கலாம். வெரி குட். ஊன்றுதல் எல்லாம் செடி ஊன்றுதல். அப்புறம் உரியுதுன்னா இதெல்லாம் பார்த்தோம். என்னது உரியுதுன்னு பார்த்தோம்? தண்ணி உறிஞ்சி கொடுக்கும். அப்புறம் கனிம உப்புகளை உரியுதுன்னு பார்த்தோம் இல்லையா? சரி, வெரி குட். அடுத்தது உணவு சேமித்தல். உணவு சேமித்தலுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி பார்க்கலாம். எந்தெந்த வேர் நம்ம உணவு சேர்த்து வச்சு சாப்பிட்றோம்? வேர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காயிலெல்லாம் எனக்கு ஒரு போல வரைஞ்சுமே. இது தொட்டி போகலையா? ஆனால் இப்போ வரைஞ்சுமே என்ன காய்? கண்டிக்கலாமல் நல்லது சொன்னீங்க ஒரு காய். சொல்லு. அப்புறம் இதெல்லாம் சரியா? இதெல்லாம் வேர் உணவு சேர்த்து இருக்குது. வெரி குட். இப்போ 3 பேர் சொல்லிட்டீங்க. அடுத்து இப்போ இனிமே சொல்லு. இப்போ வேரோட வேலை முடிஞ்சிச்சா? இப்போ அடுத்த பகுதி என்ன பகுதி? தண்டு பகுதி இல்லையா? தண்டு பகுதி பார்க்கும்போது என்னென்ன இருக்குன்னு சொன்னாங்க? அதில் பாகங்கள். இது என்னது? இனிமன் சொல்லணும். இதுல என்னது? கணு. கணுக்கு அப்புறம் கரும்புல கமர். ஒவ்வொரு கணுக்கு இடைப்பட்ட பகுதி என்ன பகுதி? 2 கணுக்கு இடைப்பட்ட பகுதி கனி விடை பகுதி. அப்புறம் வேற என்ன இருக்கும்? நம்ம இப்போ பார்த்தோமே. இப்போ இதை பாகப்பொடியில் இது இலை இருக்கு இல்லையா? இலைக்கு நேரம் என்ன இருக்கும் நம்ம பார்த்தோம்? கோணம் இருக்கும் இல்லையா? அடுத்தது இப்போ இலை தோன்ற இடத்துல இலை கோணம் சொன்னோமா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தது? நுனி வந்து என்ன சொன்னோம்? தண்டு பகுதியில் நுனி பகுதி சொன்னோம் இல்லையா? இதெல்லாம் தண்டோட பாகங்கள். சரி, தண்டோட இது. தண்டோட பணிகள் சொல்லி பார்க்கலாம். தண்டோட வேலை. வேற வேலை சொன்னாங்க. தண்டோட வேலை. தண்டு என்னென்ன வேலை செய்யுது? வெங்கடேச சொல்லு. என்னென்ன வேலை செய்யுது தண்டு? இப்போ வேறு நம்ம சொன்னா இல்லையா? வேலை செய்யுது. நம்ம தண்டு என்னென்ன வேலை செய்யுது? என்ன பண்ணுது? பெருசா வளருதுலாம் அப்படி சொல்லக்கூடாது. தண்டு என்ன பண்ணுது? சொல்லு. அதுக்கு முன்னாடி அதுதான் தாங்குதல். சரியா? தாங்குதல். அடுத்தது கடத்துதல். வெரி குட். அப்புறம் வெரி குட். சரியா? இது 3 வேலை முடிஞ்சிச்சா? சரி, அதுக்கப்புறம் என்னது? வேர் தொகுப்பு, தண்டு தொகுப்பு பார்த்துட்டோம். இப்போ இலைக்கு வரும்போது இலையின் பாகங்கள் சொல்லும்போது என்னென்ன சொல்லலாம்? இதை யாருக்கு? நரசிம்மா சொல்லணும். இப்போ இது இலை இருக்கு இல்லையா? இதோட என்ன சொல்லுவது? இது ஓரமாக இருக்குது. என்ன சொல்லுங்க? என்ன சொல்ல? ஓரமாக இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாத்தையும் அப்படியே ஓரமாக போகாது. அந்த விளிம்புல போகாத சொல்லுவது என்ன இருக்கு? இலை விளிம்பு. இது என்ன சொல்லுவோம்? ஈஸியானதுதான். என்னது? வாய்ஸா சொல்றது? நரம்பு வந்து இதுதான் நரம்பு.
இதுக்கு மேலே இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை போயிடுவேன் மேலே இருக்குது அப்படின்னு என்ன சொல்லிப்போம் பரப்புன்னு சொல்லிப்போம் இல்லையா இலை பரப்பு இதுதான் வந்து இந்த ஓரத்துக்கு விளிம்பு சரியா அதுக்கப்புறம் பார்த்தோம் இல்லையா இதெல்லாம் வந்து இலையில் இருக்கிற பாக்குகள் சரி அப்போ இது பார்த்துட்டோம்ல இப்போ இலையோட பணிகள் நரசிம்மா சொல்கிற இலை என்ன நல்லா செய்யுங்க இப்போ தான் சொன்னேன் என்னது இது இலை என்ன பண்ணுது இலையை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா இப்போ என்ன பண்ணுது அது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் கிண்டலாக சொன்னேன் அவங்க என்ன பண்ணுது இலை ரெஸ்ட்டும் போகுது ரெஸ்ட்டும் போகுது என்ன அர்த்தம் சரி ஆவியாக்குது அதிகமாக தண்ணி நீராக இருக்கணும் ஆவியாக்குது ரெஸ்ட்டும் போகுது அப்புறம் மெயினாக எப்போ ரெஸ்ட்டும் போக முடியும் சாப்பிடுறது சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவோம் உணவு சேமிக்கும் வேர்வு கண்டுதான் இதுக்கு என்ன சொன்னாங்க அதிகமாக தண்ணி வெரி குட் அப்புறம் பூனாலுக்கு அப்புறம் என்ன பண்ணுது சரியா சுவாசிக்க சொன்னோம் சரியா இப்போ அப்புறம் அதிகமாக இருக்கு தண்ணி வெளியேற்றுன்னு சொன்னோம் இல்லையா அதுதான் அவங்க பாத்ரூம் போகுது சொன்னாங்க ரெஸ்ட்ரூம் அந்த ஓட்டுக்கு பேர் என்ன எது வழியாக வெளியேற்றுது அந்த துளைக்கு பேர் என்ன இலை துளைனா ஓட்டை துளி இலை துளை அதுக்கு பேர் ஸ்டொமேட்டா சரி அப்போ இது சொன்னீங்களே இப்போ இலை வந்து உணவு தயாரிக்குது சொன்னோம் இல்லையா உணவு தயாரிக்கிற நிகழ்ச்சி பேர் என்ன நம்ம சமைக்கிறோம் நம்ம அது பண்ணுற சமையல் பேர் என்ன சொல்லுங்க சொல்லுங்க டார்ச் உணவு வெளிக்கிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு பேர் அம்மா சமைக்கிறாங்க மேக்கப் அதை மேக்கப் பண்ணுறது இல்லை நம்ம மேக்கப் பண்ணுறது கிடையாது உணவு தயாரிக்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு இப்போ நம்ம சமைக்கிறோன்ற அதுக்கு பேர் என்னது அதுக்கு பேர் அந்த நிகழ்ச்சிக்கு பேர் பொது இலையில என்ன இருக்கு ஒரு கலர் பச்சை கலர் இருக்குதுக்கான வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுது வேர் உருளைய தண்ணியை தண்ணி கலக்கிற தண்ணியை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பச்சையும் இருக்கு தண்ணி இருக்கு அப்புறம் இன்னொருத்தர் யாருக்கு நமக்கு அடுப்பு மாதிரி யார் வேணும் சூரிய ஒளியோட உதவியால் அப்புறம் என்ன நம்ம விடுற கெட்ட காற்று என்னது உச்சி காற்று எடுத்துக்குது என்ன பண்ணுது என்ன தயாரிக்குது உணவு பேர் சொன்னாலே இந்த நிகழ்ச்சிக்கு பேர் அம்மா சமைக்கிறோம்னாலே அது பேரு ஒளியோட உதவியால சேர்க்கறதால ஒளி சேர்க்கை என்ன பேரு சூப்பரா சொன்னீங்களா எல்லாத்தையும் அழகாக முடிச்சிட்டீங்க இந்த பாடம் இதோட ஒரு யூனிட் முடிச்சு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நீரை இதில் கொஞ்சம் கொடுத்தாங்க ஒளிச்சேர்த்து நீராக போட்டுதான் அடுத்தது வாழை இடத்துக்கு வர போறோம் வாழைன்னா 2 வாழைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்றோம் நீர் வாழைடம் நில வாழை சரியா நீர் வாழைடம் எது சொல்லலாம் நல்ல தண்ணி உப்பு தண்ணி நல்ல தண்ணி தான் எது சொன்னோம் நம்ம உப்பு தண்ணிக்கு இதுலேயும் தாவரங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ என்ன சொல்லி இல்லையா நீர் வாழைத்துல குளத்துல இருக்க தாவரங்கள் என்னென்ன சொல்லி பார்க்கலாம் குளத்துல என்னென்ன இருக்கும் இது என்ன பூ தாமரை குளத்துல இருக்கிற நீங்க படிச்சு இருக்கீங்க தாமரை அல்லி அப்புறம் இன்னொன்று சொல்லுங்க தாமரை சரியா சரி இதுக்கு இப்போ நில வாழைகள் பார்க்கும்போது என்னென்ன வாழைகள் சொன்னோம் ஃபர்ஸ்ட் நம்ம அழகாக சாஃப்டாக இருக்கு சொன்னோம் என்னது யார் சொல்றது நல்லா போய் புதுசு போய் உட்காந்துக்கலாம் சொல்லுங்க என்னது அதுவா புல்வெளி அப்புறம் புல்வெளிக்கு அப்புறம் இந்த மாதிரி இல்லை புல்வெளிக்கு அப்புறம் என்ன சொன்னா மலை அப்புறம் பாலைவனத்துக்கு தண்ணி அதிகமாக மழை கம்மியாக பெய்ய சொன்னோமா மொத்தமே 5 சென்டிமீட்டருக்குள்ள தான் ஒரு வருஷத்துக்கு பெய்யுது ஒரு தான் பெய்யுன்னு சொன்னாங்க இல்லையா சரி இதுக்கப்புறம் இப்போ நான் முடிஞ்சு வச்சு இதோட இன்னும் எனக்கு தகவமைப்பு என்ன சொன்னோம் நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு தன்னோட உறுப்பை மாற்றிக்கிட்டு சரியா இப்போ இதுக்கெல்லாம் தண்ணி இருக்கு நிறைய இருந்துச்சு இப்போ இதெல்லாம் என்னது இது கொடி இல்லையா ஏன் கொடின்றது கண்டு நிற்க முடியாது நேரா அப்போ அதுக்கேற்ற மாதிரி தகவலுக்கு பிடிச்சிக்கிறது இப்போ இது என்ன கொடி இது பாவக்கொடி இல்லையா இது என்னது இது பாவக்கொடி இல்லை கம்பி மாதிரி சொல்லி பிடிச்சிக்குது இல்லையா அது பட்டு கம்பி இப்போ இலைக்கு நேரம் ஒன்று இருக்குன்னு சொன்னது என்னதுன்னா என்னது கோடை மட்டும் சொன்னாங்க கோடை மட்டும் தான் அப்படியே பட்டு கம்மியாக மாறிருக்கு ஒவ்வொரு இலைக்கு நேரம் நிற்பாரு கரெக்டாக அந்த இலை
போகணும். இப்போ இலைக்கு கீழே இருக்குது இலையடி செதில் இருக்கும். அந்த பாகங்களில் இலைக்கு கீழே ஒரு செதில் இருக்கும், இலையடி செதில் குட்டி இலை மாதிரி இருக்கும். சரியா? இப்போ இலைக்கோணம் மட்டும் தான் இந்த பாகக்கூடிய மாறி இருக்கு. அடுத்தது நம்ம சங்குப்பூ செடி இருக்கும். சங்குப்பூ கொடி இல்லையா? செடின்னு சொல்லக்கூடாது, கொடி சொல்லணும். சரியா? இது வந்து பட்டு கொம்பி ஏற்பொடின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே சங்குப்பூல பார்த்தீங்கன்னா சங்குப்பூ மல்லிகைப்பூ கொடி இல்லைன்னா இது அப்படியே அது தண்டு மேலே இருக்க தண்டே இருக்கு பாரு, இதுவே அப்படியே என்ன பண்ணும், அங்கங்க போய் முறுக்கிக்கும். அதுதான் என்னது, அதை பின்னிக்கும். சரியா? ஒரு கொம்பு வச்சுக்கிட்டுனா அப்படியே பெருக்கி பண்ணிக்கும். சரியா? அடுத்தது மூட்கள் சப்பாத்திகளே நம்ம பார்த்துக்கோ எடுத்துட்டு வரல. அது சப்பாத்திகள் எப்படி இருக்கும், சப்பாத்தி மாதிரி வரிசையா இருக்கு பார்த்தீங்கன்னா, கட்டையா இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணுறது, பச்சையா இருக்குது இலையாது முள்ளுதான் வெரி குட். சரியா? அப்போ பச்சையா கட்டையா இருக்குது என்னது, தண்டு தான் இலையோட வேலை செய்தால் அதுக்கு பேர் என்ன சொன்னா, இலைத்தொழில். அப்ப இந்த இலை எங்க போச்சு பாத்துக்கலையா, என்ன ஆயிடுச்சு, எதுக்கு முள்ளா மாறிச்சு, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. சரியா? அது செடி வளர முடியாது இல்லையா, அதுக்காக அது பூச்சக்கட்டாக ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, இது என்ன சொன்னீங்க. இப்போ நம்ம பார்க்கணும் முடிச்சு என்னது, இது வந்து வேரா தண்டா, தண்டு. ஏன் வேறு, மண்ணுக்கு கீழே இருக்கிற வேறுன்றோம், ஆனால் கிடையாது. இது ஒரு எக்ஸப்ஷன். ஏன் தண்டுன்னா இந்த கண்ணு இருக்கு இல்லையா, அது போடக்கூடிய கண்ணு விளைப்பகுதியாக இருக்கு இல்லையா, தலைக்கு கீழே தான் வளருது. வேலை தலைக்கீழே வளர்ந்து மண்ணுக்கே சொல்கிறோம், ஆனால் மண்ணுக்கே வந்தாலும் தண்டு பகுதி. இது என்னது, இதுதான் வேறு. நம்ம சாப்பிட்ற பகுதி வந்து இதுவும் தண்டு தான். சாப்பிட்ற உணவுடைய பகுதி வெங்காயம் இதெல்லாம், இஞ்சி பூண்டு மஞ்சள் இதெல்லாம் வந்து என்னது, தண்டு பகுதி. வெரி குட், சூப்பராக சொன்னீங்களா, ஒரு கிளாப் பண்ணிக்கலாம்.